நடக்க இருக்கும் டி20 உலகக்கோப்பைக்கு அஜித் அகர்கர் தலைமையிலான தேர்வுக்குழு ஏப்ரல் மாதம் கடைசியில் 15 பேர் கொண்ட இந்திய அணியை அறிவித்தது. இதில் ரிங் சிங் சேர்க்கப்படாதது விமர்சனமானது. ஆனாலும் தேர்வுக்குழு தலைவர் அகர்கர், இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் ஆகியோர் சிறந்த திட்டம் ஒன்றை வைத்திருக்கிறார்கள். தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கும் 15 பேர் கொண்ட அணியில் 10 பேர் எல்லா போட்டிகளும் நிரந்தரமாக விளையாடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மீதம் இருக்கும் 5 பேரில் சஞ்சு சாம்சனுக்கான வாய்ப்பு ரிஷப் பண்ட் மிக மோசமான விளையாடினால் மட்டுமே கிடைக்கும். சஞ்சு சாம்சன் தவிர்த்த மற்ற 4 பேரை கொண்ட 4 விதமான பிளேயிங் 11களை சூழ்நிலைக்கு தகுந்தபடி உருவாவதற்கான அற்புதமான அணியை தேர்வு செய்திருக்கிறார்கள். நடக்க இருக்கும் டி20 உலகக்கோப்பையில் ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால், விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ரிஷப் பண்ட், ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ், பும்ரா மற்றும் ஹர்ஷ்தீப் சிங் என 10 வீரர்கள் பிளேயிங் 11இல் உறுதியாக இடம்பெறுவார்கள் என்று நம்பப்படுகிறது. இதில் 11வது வீரராக ஒரு முழுமையான வேகப்பந்து வீச்சாளர் தேவைப்பட்டால் முகமது சிராஜை சேர்த்துக் கொள்வார்கள். ஒரு பகுதி நேர மிதவேக பந்து வீச்சு ஆல்ரவுண்டர் தேவைப்பட்டால் சிவம் தூபாவை சேர்த்துக் கொள்வார்கள். இப்படி வேகப்பந்து வீச்சுக்கான சூழ்நிலையை வைத்து 2 விதமான பிளேயிங் 11ஐ உருவாக்க முடியும். அதே சமயத்தில் 11வது வீரராக ஒரு முழுமையான ஸ்பின்னர் வேண்டுமென்றால் சாகலை தேர்வு செய்வார்கள். அதே சமயத்தில் ஒரு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் தேவை என்றால் அக்சர் படேலை தேர்வு செய்வார்கள். இந்த வகையில் சுழல் பந்து வீச்சுக்கு சாதகமான சூழ்நிலையில் 2 விதமான பிளேயிங் 11களை உருவாக்க முடியும். மேலும் இது போன்ற விளையாட்டு செய்திகளை தொடர்ந்து பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.